Conceptual research is involves investigation, thoughts, and ideas, and developing new ideas, and interpreting old ones based on logical reasoning. In contrast, empirical research is based on verifiable data collected by either observation facts under natural condition or obtained through experimentation. Conceptual research எதை கண்டுபிடிக்குன்னா தாட்ஸ் அண்ட் ஐடியா, என்ன நினைக்கிறோம், தாட்ஸ் நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸ், அண்ட் ஐடியாஸு அண்டு நியூ ஐடியாஸ் ஆர் இன்டர்பிரிட்டிங் ஓல்டு ஒன்ஸ் பேஸ்ட் ஆன் லாஜிக்கல் ரீசன். லாஜிக்கல் ரீசன் மூலம் ஓல்டு ஒன்ஸை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறோம், வகைப்படுத்துகிறோம். லோ மீடியம் ஹைன்ட்டு. அது நியூ ஐடியாஸு அப்புறம் தாட்ஸு ஐடியாஸு இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறதால தான் கான்செப்சுவல் ரிசர்ச்னு சொல்கிறாங்க. நான் வேறு மாதிரி சொல்லணுன்னா வெரிஃபைபிள் டேட்டா கலெக்டட் பை எய்தர் அப்சர்வேஷன் மூலம், ஃபேக்ட்ஸ் டேட்டா அப்சர்வேஷன் மூலம், அண்டு நேச்சுரல் கண்டிஷன், அப்புறம் அப்டைன்டு த்ரூ எக்ஸ்பிரிமெண்ட் மூலம் அதை வந்து கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணுறது தான் எம்பரிக்கல் ரிசர்ச்னு சொல்லலாம். அதை some other types of research. All other types of research are variations of one or more of the above stated approaches based on either the purpose of research or on the time required to accomplish research and the environment in which research is done, or on the basis of some other similar factor form the point of view of time. We can think of research either as one-time research or longitudinal research. Other types of research என்னன்னா, all other types of research வந்து variations of one or more above stated approaches. மேலே குறிப்பிட்டோம்ல, அந்த இது வந்து ஒன்று அல்லது அதுக்கு மேலேயும் எது வேரி ஆகுதோ அந்த பேஸ் பண்ணி எய்தர் பர்பஸ் ஆஃப் ரிசர்ச், த டைம் ரெக்வயர்ட் டு அக்காம்ப்ளிஷ் ரிசர்ச். டைம் தேவை, அந்த ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த என்வாயர்மெண்ட் விச் ரிசர்ச் இஸ் டன், எந்த என்வாயர்மெண்ட்டில் பண்ணுறோங்கிறது இம்பார்ட்டன்ட். என்வாயர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர் அந்த பேசிஸ் ஆஃப் சம் அதர் சிமிலியர் ஃபேக்டர், அதே மாதிரி சில இதெல்லாம் இருக்குது, சேம் சிமிலியர் காரணங்களாக இருக்குது. ஃபார்ம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் டைம். அந்த டைம் பேஸ் பண்ணி வி கேன் திங்க் ரிசர்ச் எய்தர் ஒன் டைம் ரிசர்ச் ஆர் லாங்கிடியூஷனல் ரிசர்ச். ஒன் டைம் ரிசர்ச் பண்ணுறோமா இல்லை அதையும் கண்டினியூவாக பண்ணுறோமா, அதை பொறுத்து இருக்கும். in the former case research is confined to a single time period, whereas in the latter case the research is carried out and over several time periods. Research can be field setting research or laboratory research or simulation research, or depending upon the environment in which it is to be carried out. Research வந்து கன்ஃபைன் பண்ணுறோம் டு சிங்கிள் டைம் பீரியட். அந்த வேரஸ் in the latter case research is carried out and overall several time period. Research can be field setting research-ஆ எப்படி இருக்குன்னா, ஃபீல்டு செட்டிங், ஃபீல்டு பேஸ் பண்ணி, இல்லைனா லெபார்ட்ரி பேஸ் பண்ணி, இல்லை சிமுலேஷன் ரிசர்ச்சா, ஆர் டிபெண்டிங் அப்பான் த என்வாயர்மெண்ட் அண்ட் இட் இஸ் கேரிட் அவுட்டு என்வாயர்மெண்ட்டை பொறுத்து. ரிசர்ச் கேன் ஆல்சோ வெல் பி அண்டர்ஸ்டுட் as clinical or diagnostic research. ரிசர்ச் வந்து எப்படி இருக்கலாம்னா இப்படி இருக்கலாம், கிளினிக்கல் பேஸ் பண்ணி இருக்கலாம், ஆர் டயக்னோஸ்டிக் ரிசர்ச்சாகவும் இருக்கலாம். Such research follow case study methods or in-depth approaches to reach the basic causal relations. அதாவது ரிசர்ச் கேஸ் ஸ்டடி ரிசர்ச் வந்து எதை ஃபாலோ பண்ணி, கேஸ் ஸ்டடியை ஃபாலோ பண்ணி, ஆர் இன் டெப்த் அப்ரோச்சஸ்,
டு ரீச் பேசிக் கௌசல் ரிலேஷன்ஸை பொறுத்தோம். டெப்த் அனலைஸ் பண்ணுறது, அதனுடைய டெப்த், ரீச் பேசிக் கௌசல் ரிலேஷன்ஸோடைய டெப்த் அப்ரோச் அப்படி இருக்கலாம், இல்லை கேஸ் ஸ்டடி மூலம் இருக்கலாம். சச் ஸ்டடீஸ் யூஸ்வலி கோ டீப் இன்டு காசஸ் of things or events that interest us, using very small samples and very deep probing data gathering devices. இந்த வகையான ஸ்டடீஸ் வந்து யூஸ்வலி கோ டீப் இன்டு காசஸ், காரணங்கள், ஆஃப் திங்ஸ், அது எதோ காரணங்கள் அல்லது ஈவெண்ட் தட் இன்ட்ரெஸ்டஸ், யூஸிங் வெரி ஸ்மால் சாம்பிள்ஸ், சின்ன சாம்பிளை யூஸ் பண்ணி, அண்ட் வெரி டீப் ப்ரோபிங், டேட்டா கேதர் பண்ணியும் பண்ணலாம். டேட்டா கேதர் பண்ணி டீப் ப்ரோப் டேட்டா கேதரிங் டிவைசஸ். The research may be exploratory or it may be formalized. ரிசர்ச் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரியும் பண்ணலாம், அல்ல வந்து ஃபார்மலாகவும் பண்ணலாம், இல்லை எக்ஸ்ப்ளோரேட்டரியும் பண்ணலாம். ஓகேங்களா? The objective of exploratory research is the development of hypothesis rather than the testing. டெஸ்டிங் பண்ணுறதை விட, அதாவது அப்ஜெக்டிவ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஹைப்போதிசிஸ் டெவலப்மெண்ட் மூலம் இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் பண்ணலாம். அதுக்கு டெஸ்டிங்கை விட டெஸ்ட் பண்ணுறதை விட இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹைப்போதிசிஸ் மூலம். whereas formalized research studies are those which with substantial structures and with specific hypothesis to be tested. Whereas formalized பண்ணுற research studies are those with substantial structure with specific histories to be particular history வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது. Historical research is that which is replaces historical sources like documents, remains, etc. Historical research வந்து எப்படி பண்ணுவோம்னா, ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸ் பயன்படுத்தி, அதாவது டாக்குமெண்ட்டு, ரிமைனு அண்டு மற்றும் பல ஸ்டடி ஈவெண்ட்டு, ஐடியாஸ் ஆஃப் பாஸ்ட்டு, முன்னாடி உள்ள பழைய ஐடியாக்கள், இன்க்ளூடிங் ஃபிலாசபி ஆஃப் பெர்சன்ஸ், தத்துவங்கள், அந்த பர்சனுடைய தத்துவங்கள், அண்டு குரூப்ஸு, அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனையும் இல்லை பர்டிகுலர் குரூப்புடைய ஃபிலாசபி அட் தி ரிமோட் பாயிண்ட் ஆஃப் டைம், கடந்த காலங்கள், கடந்த நிகழ்ச்சிகள். ரிசர்ச் கேன் ஆல்சோ பி கிளாசிஃபைடு ஆஸ் கன்க்ளூஷன் ஓரியன்டட் அண்ட் டிசிஷன் ஓரியன்டட். ரிசர்ச் கேன் எப்படி இருக்குன்னா, எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? கன்க்ளூஷன் ஓரியன்டட் ஆர் டிசைன் ஓரியன்டட். கன்க்ளூஷன் பண்ணுறோம், அப்புறம் டிசிஷன் எடுக்கிறோம், அதை வச்சு இது ரெண்டு எடுக்கிறோம். ஓகேங்களா? கன்க்ளூஷன் ஓரியன்டட், டிசிஷன் ஓரியன்டட். while doing conclusion, a researcher is free to pick up the problem, redesign the inquiry as he proceeds, and is prepared to conceptualize as he wishes. அதாவது வந்து while doing கன்க்ளூஷனில் வந்து பண்ணுறது போது ரிசர்ச்சர் வந்து என்ன பண்ணலாம்? ஃப்ரீ டு பிக்கப் ப்ராப்ளம், ஃப்ரீயாக ப்ராப்ளத்தை எடுத்துக்கலாம், அண்ட் ரீடிசைன் பண்ணலாம், அண்ட் என்கொயரி பண்ணலாம். ரீடிசைன் த என்கொயரி வந்து ரீடிசைன் பண்ணலாம், அண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம், கான்செப்டுவலைஸ் ஆஸ் ஹி விஷஸ், அவர் விருப்ப பிரகாரமே அந்த கான்செப்டுவலைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். டிசிஷன் ஓரியன்டட் ரிசர்ச்சில் வந்து இது கன்க்ளூஷன் ஓரியன்டட் ரிசர்ச். இங்கே பார்த்தோம்ல, இது decision oriented research always for the need of decision maker and the researcher. In this case, not free to embark upon research according to his own inclination. அதாவது வந்து டிசிஷன் ஓரியன்டட் ரிசர்ச் வந்து ஆல்வேஸ் ஃபார் த நீட் ஆஃப் டிசிஷன் மேக்கர், டிசிஷன் மேக்கர் தேவை. அப்புறம் ரிசர்ச்சர் நாட் ஃப்ரீ எம்பர்க் அப்பான் ரிசர்ச் அக்கார்டிங் டு ஹிஸ் ஓன் இன்க்ளினேஷன். அதாவது ரிசர்ச் இன் த கேஸ் இஸ் நாட் ஃப்ரீ எம்பர்க். அவர் வந்து ஃப்ரீயாக எம்பர்க் பண்ண முடியாது அப்பான் ரிசர்ச் சம்பந்தமாக, அக்கார்டிங் டு ஹிஸ் ஓன் இன்க்ளினேஷன். ஆப்ரேஷனல் ரிசர்ச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிசிஷன் ஓரியன்டட் ரிசர்ச். ஆப்ரேஷனல் ரிசர்ச்சை வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ரிசர்ச் ஓரியன்டட் டிசிஷன் ஓரியன்டட் ரிசர்ச்சுக்கு.
since it is a scientific method of providing executive departments. அந்த scientific method எதை provide பண்ணுறது executive departments with quantitative basis, quantitative base பண்ணி quantitative techniques யூஸ் பண்ணி design recording operations under their control. அவங்க executive department யூஸ் பண்ணி அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்கும் அது. அதான் quantitative basis for decision recording operations under their control. Research approaches. The above description of the types of research brings to light the fact that there are two basic approaches to research, viz. quantitative approach and qualitative approach. அதாவது வந்து ரிசர்ச் அப்ரோச் வந்து எப்படி பண்ணுறோம்னா ரிசர்ச் bring light the fact that there are two basic approaches. ஒன்று வந்து quantitative research approach, இன்னும் வந்து qualitative approach. The former involves the generation of data in quantity form, which can be subject to rigorous quantitative analysis in a formal and rigid fashion. அதாவது ஃபார்மர் வந்து விவசாயிங்க வந்து இன்வால்வ் ஆகுறாங்க இதில் ஜெனரேஷன் ஆஃப் டேட்டா குவான்டிடேட்டிவ் ஃபார்ம் விச் கேன் பி சப்ஜெக்ட் டு ரிகரஸ் குவான்டிடேட்டிவ் அனலைசஸ். இன்ஃபார்மலாகவும் அண்ட் ரிஜிடு ஃபேஷன் மூலமாகவும் அதை இது பண்ணலாம். அதாவது ஃபார்மர் இன்வால்வ் ஆகுறாங்க, ஃபார்மர்கிட்ட இன்வால்வ் ஆகுறாங்க ஜெனரேஷன் ஆஃப் டேட்டா ஜெனரேட் பண்ணுறதுக்கு இன் குவான்டிட்டிவ் ஃபார்மில் which can be subject to rigorous quantitative analysis பண்ணுறோம் in formal and rigid fashion. This approach can be further subclassified into inferential, experimental and simulation approaches to research. இந்த அப்ரோச் வந்து மேலும் வந்து எப்படி இது பண்ணுறோம்னா சப்கிளாஸிஃபை பண்ணுறோம் இன்ட்டு இன்ஃப்ளூயன்ஷியல், எக்ஸ்பெரிமெண்டல் அண்டு சிமுலேஷன். The purpose of inferential approach to research is to form a database from which to infer characteristics or relationships of population. The purpose of inferential approach வந்து ரிசர்ச்சுக்கு ஃபார்ம் டேட்டாபேஸை ஃபார்ம் பண்ணுது ஃப்ரம் எங்கேருந்து இன்ஃபேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பாப்புலேஷன். இது இன்ஃப்ளூயன்ஷியல் அப்ரோச் வந்து அதனுடைய பர்பஸ் வந்து என்னென்னா ரிசர்ச் இஸ் டு ஃபார்ம் ஏ டேட்டாபேஸ் இருக்கிறத வச்சு ஃப்ரம் விச் இன்ஃபேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பாப்புலேஷன். திஸ் யூஸ்வலி மீன்ஸ் a survey research where a sample of population is studied, questioned, observed to determine its characteristics, and it is then inferred that the population has the same characteristics. அதாவது யூஸ்வலி மீன்ஸ் சர்வே ரிசர்ச் வேர் சாம்பிள் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் ஸ்டடீடு. அதாவது சர்வே ரிசர்ச் வந்து எப்படி பண்ணுறோம்னா சர்வே பண்ணுறோன்னா எப்படி சாம்பிள் பாப்புலேஷன் ஸ்டடி கொஸ்டின் பண்ணுறோம், கொஸ்டின் மூலம் இல்லைனா அப்சர்வேஷன் மூலம் டு determine the characteristics and it's then inferred that population has the same characteristics. எப்படி எடுக்கிறோன்னா inferred that population same characteristics உள்ள அந்த பாப்புலேஷன்லேருந்து நம்ம வந்து டேட்டாவை எடுக்கிறோம். எடுத்து determine the characteristics மூலம் அதை கொஸ்டினரி அப்சர்வ் மூலம் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம பண்ணுறோம். அது சர்வே ரிசர்ச். எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச் வந்து எப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச் இஸ் கேரக்டரைஸ்டு பை மச் கிரேட்டர் கண்ட்ரோல் ஓவர் த ரிசர்ச் என்வரன்மெண்ட் அண்ட் இன் திஸ் கேஸ் சம் வேரியபிள்ஸ் ஆர் மேனிபுலேட்டட் டு அப்சர்வ் தர் எஃபெக்ட் ஆன் அதர் வேரியபிள்ஸ். அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச் இஸ் எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறோன்னா மச் கிரேட்டர் கண்ட்ரோல் ஓவர் த ரிசர்ச் என்வரன்மெண்ட். ஒரு ரொம்ப ரிசர்ச் என்வரன்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறோம். அண்ட் இந்த கேஸ் சம் வேரியபிள் வந்து மேனிப்புலேட் பண்ணி அப்சர்வ் பண்ணுறோம் இந்த எஃபெக்ட் ஆஃப் அதர் வேரியபிளுடைய எஃபெக்ட்டுக்கு இந்த வேரியபிளை மேனிப்புலேட் பண்ணி அங்கே தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச் வந்து பண்ணுறோம். சிமுலேஷன் அப்ரோச் வந்து எப்படின்னா இன்வால்வ்ஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் ஆர்டிஃபிஷியல் என்வரன்மெண்ட். சிமுலேஷன் அப்ரோச் வந்து எப்படின்னா இன்வால்வ்ஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் ஆர்டிஃபிஷியல் என்வரன்மெண்ட் மூலம்
சிமுலேஷன் பண்ணுறோம். வித்தின் விச் ரிலிவெண்ட் இன்ஃபர்மேஷன்